இனி விரிவான செய்திகள். புதுவையில் நிலம் பிரச்சினை காரணமாக இந்து முன்னணி பிரமுகர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தம் நகரை சேர்ந்தவர் இந்து முன்னணி பிரமுகர் துரை. இவர் பவழநகர் கனகநேரி சாலையில் மணல், ஜல்லி என வீட்டு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் அவர் கடையில் இருந்த பொழுது 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் துரையை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து அங்கிருந்த ஊழியர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட துரையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணைகள் ஈடுபட்டனர். அப்பொழுது துரைக்கும் அவரது மனைவி வழி உறவினர்கள் சிலருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அவர்கள்தான் ஆட்களை வைத்து துரையை கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கொலையாளிகளை 2 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் துரையின் மனைவி, மகன், மகள் சம்பவ இடத்தில் அவரது உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. திருபுவனை களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி சிவசங்கரி கொலைவெறி தாக்குதல் நடத்தும் தனது கணவர் ஆறுமுகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து தன்னை காப்பாற்றுமாறு வாக்குமூலத்தின் அடிப்படையில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதாகும் சிவசங்கரி பொறியியல் பட்டதாரியான இவருக்கும் பன்ருட்டியைச் சேர்ந்த 50 வயதாகும் இவரது தாய் மாமன் ஆறுமுகம் கொத்தனார் வேலை செய்து வரும் இவருக்கும் 20 வயது வித்தியாசத்தில் சிவசங்கரியின் தாயார் சிவரஞ்சனியின் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டாய திருமணம் நடைபெற்றுள்ளது. இதற்கிடையே தனது கணவர் ஆறுமுகத்திடம் விருப்பமில்லாத இல்லற வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலியலில் ஈடுபட்டதாக 2 மகன்கள் உள்ளதாகவும் இதற்கிடையில் ஆறுமுகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமில்லாத அந்த பெண்ணை பல முறை சித்திரவதை செய்துள்ளனர். இதன் காரணமாக கணவர் மீது அருகில் உள்ள திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இது குடும்ப பிரச்சனை என்பதால் காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து வழக்கு தொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் ஆறுமுகம் கட்டாயப்படுத்தி கடத்தி சென்று கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார். மேலும் விவாகரத்தை நாடி நீதிமன்றம் சென்றதால் உன்னை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதனால் கணவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்த சிவசங்கரி தனக்கும் தனது 2 குழந்தைகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் தங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு கணவர் ஆறுமுகமும் தனது தாய் சிவரஞ்சனியும் தான் காரணம் என பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி தொழிலாளர் உதவி ஆணையர் அறையில் குப்பைகளை கொட்டும் போராட்டத்தினை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் இன்று முன்னெடுத்தனர். புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 1 மாதமாக செக்யூரிட்டி, ஹவுஸ்கீப்பிங் தொழிலாளர்கள் இல்லை. அலுவலகம் சுத்தம் செய்யப்படவில்லை, குப்பையாக உள்ளது. கழிவறைகள் சுத்தம் செய்யப்படவில்லை, கழிவறையில் தண்ணீர் இல்லை, துர்நாற்றம் வீசுகின்றது. கடந்த 1 மாதமாக குப்பையிலும் துர்நாற்றத்திலும் தொழிலாளர்கள் துறை அதிகாரிகள் வேலை செய்து வருகின்றனர். பொதுமக்கள் முகம் சுளிக்கின்றன. கடந்த 1 மாதமாக தொழிலாளர் துறை கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல் தண்ணீர் இல்லாமல் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கின்றது. லிப்ட் 3 மாதங்களாக பழுதாகி உள்ளது. 2வது மாடியில் புதிய அறை கட்டப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தொழிலாளர் துறை அலுவலகம் முற்றிலும் செயல்படாமல் சுய நினைவு இழந்து கோமா நிலையில் உள்ளது. தொழிலாளர் துறை செயலாளர், ஆணையர், துணை ஆணையர் அனைவருடைய பொறுப்பற்ற அலட்சிய போக்கினை கண்டித்தும் புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறை துறை அலுவலகத்தின் மாண்பினை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு உணர்த்திடவும் தொழிலாளர் உதவி ஆணையர் அறையில் குப்பைகள் கொட்டும் போராட்டத்தினை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னெடுத்தனர். தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் துடைப்பம், முரத்துடன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தலைமை ரமேஷ், செயலாளர் சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு AATUC மாநில செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலாளர் வேல்சாமி, ஈட்டன் தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ், செயலாளர் பாஸ்கர், திருபுவனை ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முத்துக்குமார், ஜெயக்குமார், சிவபிரகாசம், வெங்கடாச்சலபதி, LNT கிருஷ்ணமூர்த்தி, மாதேஸ்வரன், ஜிப்மர் தொழிலாளர் சிவபாலன், காலாப்பட்டு முகேஷ், AIUTUC நிர்வாகிகள் கலைச்செல்வன், குமரன், வில்லியனூர் வீரசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
போராட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் தொழிலாளர் துணை ஆணையர் சந்திரகுமரனிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்பேச்சுவார்த்தையில் துணை ஆணையர் சந்திரகுமரன் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். புதுச்சேரிக்கு சிறப்பு மானியமாக கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து கோரிக்கை அளித்தார். டெல்லிக்கு சென்று சபாநாயகர் செல்வம் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். சந்திப்பின் பொழுது மத்திய நிதியமைச்சர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து சபாநாயகரிடம் கேட்டறிந்தார். பின் சபாநாயகர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் புதிய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் சிறப்பு மானியமாக கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அரசு புதுச்சேரியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது, புதுச்சேரிக்கு தேவைப்படும் நிதி உதவிகள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மடக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ்மாறன், லட்சுமி நாராயணன், சாய் சுதாகர், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன், வள்ளி, மாலதி, அருண்குமார், பிரகாஷ், செல்வம், வீரமணி, முனுசாமி, பாக்கியா, உமா, மகேஸ்வரி, சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் பிரசாதம் வழங்கினார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வருகை புரிந்த பாடகர் மனோ பக்தி பரவசத்துடன் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்த பிரபல பாடகர் மனோ புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகரை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பாடகர் மனோவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் அவசரமாக மணக்குள விநாயகரை தரிசனம் செய்த அவர் விறுவிறு என்று கோவிலில் இருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான மண்டல அபிஷேக நிறைவு விழா மற்றும் 108 சங்கு அபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தேட்டர் அருகே உள்ள அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான மண்டல அபிஷேக நிறைவு விழா மற்றும் 108 சங்கு அபிஷேக கலச பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்று தொடர்ந்து அம்மனுக்கு மகா சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று 108 சங்கு அபிஷேக மற்றும் கலச அபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் திருப்பணி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மண்ணடிப்பட்டு கொம்யூன், திருபுவனை, பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தார் சாலை அமைத்து தர வேண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முன்னிலையில் பொதுமக்கள் ஆணையர் எழில்ராஜனிடம் சார்பில் மனு வழங்கினர். மண்ணடிப்பட்டு கொம்யூன், திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆணையர் எழில்ராஜனிடம் பொதுமக்கள் சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் திருபுவனையில் உள்ள ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதில் வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் இப்பகுதியில் உள்ள ரைஸ் மில் சாலை, ஏரிக்கரை சாலை, பெருமாள் கோவில் சாலை ஆகிய சாலைகளில் வாகனங்கள் பொதுமக்கள் சென்று வர முடியாமல் சாலையில் உள்ள கற்கள் பெயர்ந்து தினந்தோறும் விபத்துக்கள் நடைபெற்றுகின்றன. படு மோசமான சாலையாக உள்ளதால் இச்சாலைகளை உடனடியாக ஊர் திருவிழா துவங்குவதற்கு முன்பு போர்க்கால அடிப்படையில் மேம்படுத்தி தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முன்னிலையில் ஆணையர் எழில்ராஜனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
இந்நிகழ்ச்சியின் பொழுது திருப்புவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுகாதார நிலையத்தில் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் ஷமீம் பேகம், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் அருள், விசாகன், அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இம்முகாமின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துக் கூறினர். நடைபெற்ற முகாமில் பொது மருத்துவம், கண் சிகிச்சை, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சினை, தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் மருத்துவம் செய்து பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகள் காவல்துறையை சேர்ந்த அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. புதுச்சேரியில் காவலர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் காவலர் அணியும் பத்திரிகையாளர் அணிகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மைதானத்தை திறந்து கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். 8 ஓவர்கள் கொண்ட இந்த ஆட்டத்தில் முதலாவதாக களமிறங்கிய பத்திரிகையாளர் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 74 ரன்கள் எடுத்ததால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய காவலர் அணி 6-5 ஓவரில் 79 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காவலர் அணிக்கு டிஜிபி ஷாலினி சிங் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் பத்திரிகையாளர்கள் அணிக்கும் ஊக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள், மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கமளித்தனர். புதுச்சேரியில் 10 விழுக்காடு அதிகாரிகள் கூட முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சை கேட்பதில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவை மாநில அதிமுகவும் அம்மா அறக்கட்டளையும் இணைந்து வருகின்ற 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடத்த உள்ளது என்றும், இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற்று தகுதியான ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த முகாமில் பங்கேற்க 10ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் அதிகார மோதலினால் பல துறைகளில் பல மாதங்களாக துறை இயக்குநர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளது. இதனால் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளுக்கான அனுமதிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். அரசு துறைகளில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலத்தோடு நிரப்பப்படாமல் உள்ளது. ஆட்சியாளர்களின் மோதல் போக்கினால் எவ்வித நடவடிக்கையும் யார் மீதும் எடுக்க முடியாத நிலை உள்ளதை சில அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும், மக்கள் பணிகளை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டாலும் 10% அதிகாரிகள் கூட முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சை கேட்பதில்லை என்று வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து இந்த அரசு மீனவர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது. மீனவர்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணர்ந்து செயல்படவில்லை என்றால் இந்த அரசுக்கு எதிராக மீனவர்கள் வெகுண்டெழும் நாள் மிக விரைவில் வரும் என எச்சரித்தார். புதுச்சேரியை சேர்ந்த வீரர்களை புறக்கணித்து வெளிமாநில வீரர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இத்தொடரில் வெளியனூர், ஊசுடு, ஒயிட்டவுன், ஏனாம், மாஹி, காரைக்கால் சேர்ந்த 6 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. புதுச்சேரியை சேர்ந்த வீரர்களுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் வெளிமாநில வீரர்கள் போலி சான்றிதழ் மூலம் புதுச்சேரியை சேர்ந்தவர்களாக விளையாடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உள்ளூர் வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், போலி ஆவணங்களை தயாரித்து விளையாடி வரும் வீரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டசபை அருகே 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை போட்டியையொட்டி முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது. பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. 48 நாட்கள் நடந்து மண்டல பூஜை இன்றுடன் முடிவடைவதையொட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் அரசு கலைக்கல்லூரிகள், ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் புதுவை எய்ட்ஸ் சொசைட்டி இயக்கமும் இணைந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் அரசு கலைக்கல்லூரியின் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் புதுவை எய்ட்ஸ் சொசைட்டி இயக்கமும் இணைந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் நிகழ்ச்சி கல்லூரியில் துவங்கப்பட்டது. இதில் ஒருங்கிணைப்பாளர் கதில்வேர் வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை உரையாற்றினார். நிகழ்வின் முக்கிய நிகழ்ச்சியான தொடர் ஓட்டத்தை திருப்புமனை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்துறை தலைவர் சரவணன், கணிதத்துறை தலைவர் ராஜ்மோகன், கணினித்துறை தலைவர் வைத்தியலிங்கம், சுற்றுலாத்துறை தலைவர் சாபு கே தங்கப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த பல்கலைகளை ஏந்தி PS பாளையம் பகுதி வரை தொடர் ஓட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழிகம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு NR காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நிறைவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபார்த்தனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூபதீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். செட்டிக்குளம் பகுதியில் 13,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கருமாதி கொட்டகை கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு செட்டிக்குளம் பகுதியில் 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 2ஆம் தவணை மற்றும் இறுதி தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்காக 13,76,348 திட்ட மதிப்பீட்டு செய்து அதை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.